returning officers may come up. பொதுத் தேர்தல் சம்பந்தமாக வாக்கு எண்ணும் அன்று என்னென்ன மேற்கொள்ளப்பட வேண்டிய நியமனம் செய்யப்படுவதற்கான தகுதிகள் 18 வயதிற்கு மேற்பட்ட மத்திய மாநில அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி மேயர், நகராட்சி பேரூராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய குழு தலைவர்கள், அரசாங்கத்திடமிருந்து கௌரவ ஊதியம் பெறும் தொகுதியில் வசிக்கும் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் பஞ்சாயத்து உறுப்பினர்கள், மாநகராட்சி நகராட்சி உறுப்பினர்கள் முகவர்களாக நியமனம் செய்ய எந்த தடையும் இல்லை. வெளிநாடு வாழ் இந்தியரை முகவர்களாக நியமனம் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. அரசால் பாதுகாப்பு 18 உரிய இடத்தில் நிரப்ப வேண்டும். முகவராக நியமனம் செய்யப்படுபவரின் கையொப்பம் இடம்பெற்றிருக்க வேண்டும். மேற்படி படிவத்தின் 2 பிரதி புகைப்படத்துடன் தயார் செய்யப்பட்டு அதில் ஒரு பிரதியை வாக்கு எண்ணும் நாளான வேண்டும். தேர்தல் நடத்தும் அலுவலர் படிவம் 18 மேடம், நம்ம அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் வந்து ஒவ்வொரு பூத்துலேயும் ஓட்டு முடிஞ்ச பின்னால சாயந்தரம் வந்து ஏஜென்ட்டை கட்ட ஃபார்ம் கொடுத்துருக்காரு 17C. அதே மாதிரி ஆர்வம் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. அது மொத்தம் டோட்டலாக ஜெராக்ஸு ப்ளஸ் ஃபார்மு அந்த ரெக்கார்டு டோட்டலாக கொடுத்துருக்கு. ஓகேங்களா? வந்துட்டங்களா? எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கிற நம்முடைய வேலூர் மாவட்டத்தை சார்ந்த 5 சட்டமன்ற தொகுதியிலே களம் கண்டிருக்கிற வேட்பாளர்கள், அவர்தான் முதன்மை ஏஜென்ட் அனைவருக்கும் மாவட்ட தேர்தல் அலுவலர் என்ற முறையில் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் நம்முடைய மாவட்டத்தில் செம்மையாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து அரசியல் கட்சியினர் மற்றும் வேட்பாளர்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல மே 4ஆம் நாள் நடைபெற இருக்கிற வாக்கு எண்ணும் பணிக்கான ஆயத்த கூட்டம், அதில் வந்து நாம் மேற்கொள்ள வேண்டிய தேர்தல் ஆணையத்தின் வழிமுறைகளை இங்கே உங்களுக்கு தெளிவாக சொல்வதற்காக அந்த ஏற்பாடுகளுக்காக இந்த கூட்டம் இங்கே நடைபெறுகிறது.